வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி பிளாக் கலர் டிசைனர் கிளாத்தில் ஒரு ஆரி ரிங் வச்சு ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பின்பக்கம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 10 இன்ச் இருக்குது, உயரம் 14 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.25 இன்ச்சு. ஒரு கேன்வாஸை நம்ம ரெண்டாக மடிக்கலாம். நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லையும் நம்ம 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு நெக்குக்கு எப்போதும் வரைகிற மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து மேலே 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேருந்து வளைவாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே கார்னராக வரைஞ்சிருக்கிறேன். இந்த சைடில் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைடில் மட்டும் அப்படியே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்தி இப்படி வெளிப்பக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த நெக்கு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ இருக்கிற மாதிரி கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த சைட்லேருந்து நெக்குக்கு நம்ம வரைஞ்சிருக்கிற பகுதி வரைக்கும் வரைஞ்சி அப்படியே சைடில் வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஷேப்பில் இருக்குது. நம்ம இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் வச்சு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இனி நம்ம தைக்கலாம். கேன்வாஸோட எட்ஜில் தைச்சிருங்க. 2 சைட்லேயும் அதே மாதிரி எட்ஜில் தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். மேலே 2 பீஸும் ஒன்று போல் வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. இதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உள்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஏன்னா கேன்வாஸில் நம்ம தையல் படாமல் தைக்கும்போது ஈஸியாக நம்ம இந்த கிளாத்தை நம்ம திருப்பி எடுக்க முடியும். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைட்லலாம் அந்த தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு நம்ம டிசைன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கலாம். எல்லாமே தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ் பைப்பிங் பண்ணுறதுக்காக 1 சைடாக மடித்து தைக்கலாம். இந்த சைடில் அடிப்பக்கமாக கிராஸ் பீஸ் வைக்கலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலுள்ள பகுதியில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த கார்னர் வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். இது வரைக்கும் தான் அந்த பைப்பிங் பண்ணுறோம். கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு இந்த கிராஸ் பீஸை விட்டு கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சமாக மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணியாச்சு. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. ஏன்னா கோல்டு கலர் கிளாத் அப்படிங்கும்போது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பைப்பிங் நல்ல மெல்லிஸாக இருக்கும். நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா பைப்பிங் நல்ல மெல்லிஸாக இருக்கும். இப்போ தையல் பைப்பிங்கில் படாமல் வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மெத்தடில் 2 சைட்லையுமே நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இதுலேயும் நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு பைப்பிங் பண்ணியாச்சு. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். இது நமக்கு கம்பி போட்டு பைப்பிங் பண்ணுறதுக்காக.
பைப்பிங் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுங்க. ஒரு உத்தேசமாக கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிங் எடுத்துருக்கிறேன், கோல்டு கலர் ரிங். இப்போ இதில் நம்ம தச்சு வச்சுருக்கிற அந்த பீஸை அப்படியே உள்பக்கமாக விட்டு அப்படி வெளிப்பக்கம் எடுத்து அப்படி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லா பீஸ்லேயும் ஒரு பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதில் இன்னும் ஒரு பக்கத்தில் நம்ம இந்த பைப்பிங் பீஸ் வச்சு அப்படியே மடித்து தைக்க வேண்டியது வரும். ஏன்னா ஒரு ரிங்கில் 2 பீஸ் வச்சு நம்ம தைக்கணும். எல்லாமே தைச்சதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஏன்னா ஒரு ரிங்கில் 2 பைப்பிங் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குற மாதிரி. எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் முதுகு பக்கத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு நேராக ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சைடில் 2 பக்கமும் அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பீஸ் எடுத்து அந்த பைப்பிங் வந்து அடிப்பக்கம் வர மாதிரி கொஞ்சம் பகுதி இந்த சைடில் அப்படி தைங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டிருக்கிற லைனில் மேலே வச்சு தைக்கலாம். அந்த பகுதியில் எத்தனை பீஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே தைங்க. அந்த ரிங் வந்து கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நெருக்கமாக வைங்க. தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மாதிரி 2 சைடும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அந்த பைப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பீஸ் எடுத்து அடிப்பக்கம் இந்த சைடில் ஜாயிண்ட் வர்ற மாதிரி வச்சு இந்த 4 பீஸும் அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் தைச்சிடலாம். இது எதனால் அப்படின்னா, நமக்கு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸ் வச்சு தைக்கும்போது இந்த ரிங் பீஸோட அந்த நூல் இலைகள் வந்து நமக்கு வெளிப்பக்கம் முதுகு பக்கத்தில் தெரியாமல் வரணும். அதனால் அடிப்பக்கம் ஒரு அந்த பைப்பிங் பீஸ் வச்சு நம்ம தைச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு தைக்கணும். இப்போ அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கும் மேலே ஒரு பைப்பிங் பீஸ் எடுத்து இதுக்கு அடிப்பக்கம் அப்படி தைக்காமல் விட்ருக்கோம் பாருங்கள், அப்படி தூக்கிட்டு அதுக்கு மேலேயே வச்சு நம்ம தைக்கலாம். ஏற்கனவே கீழே ஒரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம். அதுக்கு மேலே இதை வச்சு அப்படி கீழே வரைக்கும் தைச்சிருங்க. இப்போ அந்த பகுதியில் நமக்கு அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கம் போகிற மாதிரி வரும். ஏன்னா அதில் 2 கம்பி போட்டு நம்ம பைப்பிங் பண்ண பகுதியை அதில் வச்சு தைச்சிருக்குறோம். இந்த சைட்லேயும் தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே 2ஆக மடித்து அப்படியே தைச்சிருக்கிறேன். இது பைப்பிங் பண்ணாமல் இருக்குது. அப்படியே இந்த சைடில் தைச்சிட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். ஈஸியாக 2 சைட்லேயும் தைச்சி முடிச்சாச்சு. இதே மெத்தடில் 2 பக்கமும் தைச்சி முடித்து சென்டரில் ஒரு பட்டன் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக தைக்கிற மாதிரி மாடல் தான், ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. வித்தியாசமான இந்த மாடல் வந்து நான் உருவாக்கியிருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி பிளாக் கலர் கிளாத்தில் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.